Hey guys, welcome back. நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக ட்விஸ்ட் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2199 லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெகுலர் ப்ரைஸை வந்து 2499 வந்து செல் பண்ண போகிறாங்க. பட் லான்ச் பண்ணி அரௌண்ட் ஒரு 1 வீக்காக இருக்கும். பட் இன்னமும் வந்து நமக்கு அமேசானில் அதே 2199 தான் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ட்விஸ்ட் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து லெதர் அண்ட் சிலிகான் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. லெதரில் வந்து பிளாக், ப்ரௌனு, ப்ளூ அண்ட் சிலிகானில் வந்து பிளாக் அண்ட் ப்ளூவில் இருக்குது. அமேசான் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்ட் வந்து அமேசானோட ப்ரைம் டே சேல் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சேல் ப்ரைஸஸ் லைவ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சேல் டைமில் வந்து நமக்கு கூப்பான் டிஸ்கவுண்ட், ப்ராடக்ட் வந்து அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கும். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லூட், லைட்னிங் டீல்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மகிட்ட வந்து நாய்ஸோட ட்விஸ்ட் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. எம்ஆர்பி பார்த்தோன்னா 6999 போட்டிருக்காங்க. சைடில் வாட்சோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஜெட் பிளாக் கலர். பாக்ஸ்க்குள்ளே வாட்ச் இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள், ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இருக்குது, அண்ட் ஃபைனலாக நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ வாட்சோட பில்ட் டிசைன் கம்ஃபர்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டி வந்து ரவுண்ட் டைல் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் நம்ம பார்த்தோன்னா 2 ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்கு. கீழே இருக்க பட்டன்ல வந்து ஒரு ரெட் கலர் ஆக்சென்ட்டோட கொடுத்தது வந்து வாட்சோட லுக் வந்து ஸ்லைட்டா எலிவேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா மெட்டல்ல மேக் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து நமக்கு பிளாஸ்டிக்ல இருக்கு, பட் இது கொஞ்சம் கிளாஸியா இருக்கு. அண்ட் பில்டு வந்து கொஞ்சம் ப்ரீமியமா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வாட்சோட வெயிட் வந்து 60 கிராம்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஸ்ட்ராப். பட் கையில வியர் பண்றதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப ஹெவியான வாட்ச் வியர் பண்ற மாதிரி ஃபீல் இல்லை. அண்ட் முக்கியமா வந்து ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து எக்ஸலண்டா இருக்கு. நல்ல ஒரு சாஃப்டான சிலிகான் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 22 மில்லிமீட்டர் ரிமூவபிள் ஸ்ட்ராப். ஸோ வேற ஏதாவது ஸ்ட்ராப் கூட வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வாட்சோட ஓவர்வியூ பார்த்தோன்னா பேக் சைட் டாப்பில் வந்து சார்ஜிங் பின் இருக்குது, சென்டராக வந்து சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைட் நம்ம பார்த்தோன்னா மைக் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்து ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரிவீல் பண்ணல. பட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெருசாக ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகலை. அண்ட் அடிஷ்னலாக வாட்ச்க்கு வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மழையில் நனைஞ்சிட்டோம் இல்லை மைனஸ் ஃப்ளாஷஸ் எதாப்படுது அண்ட் ஸ்வெட்டுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். ஸோ பாட்டமில் இருக்க பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டேரெக்டாக ஒர்க் அவுட் மோட்குள்ளே போயிடும். டாப்பில் இருக்க மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து நமக்கு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிஜிட்டல் க்ரௌனாக ஒர்க் ஆகுது. ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வந்து நம்ம ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணி வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவே வந்து நம்ம மெனுவில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, பட்டன் ரொட்டேட் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.4 இன்ச் HD TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பேசிக்காக இந்த பட்ஜெட்டில் நம்ம TFT டிஸ்பிளேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்குது. பட் ரொம்ப மொக்கையாக இருக்கிற மாதிரி ஃபீல். கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, டீசெண்டான ஷார்ப்னஸ். அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து இவங்க 550 nits பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அவுட்டோர்லேயுமே வந்து ஓரளவுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் 1.4 இன்ச் அப்படின்றதுனால நமக்கு டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. கையில் வியர் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக் ஆஃபர் பண்ணுது. அண்ட் ஸ்ட்ராப்போட பின் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து தின் ரிஸ்ட் இருக்கவங்க இல்லை லேடிஸ் வியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வியர் பண்ண முடியும். வாட்சில் பை டிஃபால்ட்டாக 5 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக 150+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்ச்க்கு வந்து 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துகிட்டா அரௌண்ட் ஒரு 2 hours கிட்ட ஆகும். நார்மல் யூசேஜில் வந்து நம்ம ஒரு 7 days வரைக்குமே வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காலிங் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கனெக்டிவிட்டி விஷயத்துக்கு வந்து ப்ளூடூத் 5.3ல பவர் பண்ணியிருக்காங்க. லிங்காக வந்து இவங்க சிங்கிள் சிப் யூஸ் பண்ணுறாங்க. வாட்ச்லேயே வந்து நம்ம 10 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணலாம். ஸோ மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா நாய்ஸ் பஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து டயல் பேட் இருக்குது, கால் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். வாட்ச்சில் சேவ் பண்ண கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா நாய்ஸ் ஹெல்த் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வாட்ச்சில் வந்து ஹார்ட் ரேட், SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் டேட்டா இருக்குது. ஸோ நம்ம ஸ்லீப்குள்ளே போய் பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கோம், டோட்டல் டைம் காட்டும். ப்ளஸ் வந்து எப்போ தூங்க போயிருக்கோம், மார்னிங் எப்போ முடிச்சோம் அந்த டேட்டா காட்டும். ஸ்லீப் ஸ்கோர் வந்து நமக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்லீப் ஸ்கோர் வந்து அடுத்தடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தூங்குறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்லீப் டேட்டா நம்ம பார்த்தோன்னா டீப் ஸ்லீப்பு, லைட் ஸ்லீப்பு, அந்த தூக்கத்தில் வந்து நம்ம எப்போ முழிச்சோம், REM இதெல்லாமே வந்து நம்ம காட்டும். ரெகுலராக நாய்ஸ் வாட்சஸில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸ்லீப் டேட்டா எல்லாமே வந்து ஓகே. பட் பட்ஜெட் வாட்சஸ் நம்ம அதை less than 5000 rupees வாட்சஸ் பார்க்கும்போது டே டைமில் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து மோஸ்ட்டாக இருக்காது. ஒரு சில மாடல்ஸில் மட்டும்தான் வந்து டே டைம் வந்து ஸ்லீப் ட்ராக் பண்ணும். அண்ட் ஹார்ட் ரேட் பொறுத்த வரைக்குமே வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி 5 minutesக்கு வந்து டே ஃபுல்லாக நமக்கு ஹார்ட் ரேட் மெஷர் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் இந்த வாட்சில் வந்து நம்ம நார்மலாக டேபிள் மேலே வைக்கும் போது எல்லாமே வந்து ஹார்ட் ரேட் மெஷர் ஆகாது. அதே மாதிரி SpO2 அக்யூரேசி, ஹார்ட் ரேட் அக்யூரேசி எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.
SpO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பட் ஹார்ட் ரேட்டோட SpO2 மெஷர்மெண்ட் வந்து ஸ்லைட்டாக ஒரு நிமிஷம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். A few minutes later. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பேக்கில் வந்து நான் ப்ரீத்திங் மோடு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஸோ அது வந்து நம்ம வாட்ச்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்க்கும்போது வாட்ச்சில் வந்து 120 ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பை டிஃபால்ட்டாக வாட்ச்சில் வந்து நமக்கு 10 ஒர்க் அவுட் மோட் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆப்லேருந்து வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்டெப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து நமக்கு 80% வந்து அக்யூரேட்டாக இருக்குது. நார்மல் வாக்கிங் போகிறது, இண்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஓகேவாக இருக்கும். பட் இந்த வாட்ச் வந்து நமக்கு ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கராக வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ட்ராக்கிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் காலிங் நம்ம பார்த்தோன்னா ரெகுலர் நாய்ஸ் வாட்சஸில் பார்க்குற மாதிரி சிம்பிளான UI தான். அண்ட் நம்ம கால் வரும்போது UI வந்து இப்படி தான் இருக்கும். கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம், மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான மெசேஜஸ் ஆப்ஷனும் இருக்குது. இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் போய் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா மியூட் பண்ணலாம். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கால் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கால் பேசும்போது மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து எந்த இஷ்யூஸுமே ஃபேஸ் பண்ணல. அண்ட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. அவுட்டோரில் போகும்போது எதாவது எமர்ஜென்சி கால் பேசுகிறதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் மோஸ்ட்டாக இண்டோருக்கு வந்து அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. வாட்ச்சில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அலாம் வந்து நம்ம வாட்ச்லேருந்து செட் பண்ணிக்கலாம். டைமர் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாப் வாட்ச் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் கிளாக் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி வந்து ரிமைண்டர் இருக்குது, நம்ம ஆப்லேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெதர் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வாட்ச்லேயே வந்து கால்குலேட்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் மோட்டார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக அந்த ஃபீலே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரிஸ்ட் அவேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அது வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் டைம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனால் DND மோட் ஆப்ஷன் இருக்குது. மெனு வியூ வந்து நம்ம லிஸ்ட்டில் வேணுமா கிரிட்டில் வேணுமான்றதை வந்து மாற்றிக்கலாம். அண்ட் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் டிடெக்ஷன் மோட் இருக்குது. பட் இது மோஸ்ட்டாக எல்லா ஒர்க் அவுட் மோடுக்குமே சப்போர்ட் ஆகாது. வாக்கிங், ரன்னிங், ட்ரெட்மில்ல போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அது டிடெக்ட் பண்ணும். பட் அதை டிபெண்ட் ஆகி இருக்காதிங்க. ஆக்டிவிட்டி எதாவது பண்ணணும்னு நினச்சின்னா ஒர்க் அவுட் மோடில் போயிட்டு நீங்கள் இனிஷியேட் பண்ணிவிடுங்க. வாட்ச்சில் நோட்டிஃபிகேஷனும் பார்த்துக்கலாம். பட் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெட்டர் பில்டு குவாலிட்டி, ஃபங்க்ஷனல் க்ரௌன் சப்போர்ட், ரவுண்ட் ஆல் டிசைன், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயோட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்மார்ட் வாட்சாக இருக்குது. இந்த Amazon, Flipkartல அப்பப்போ ஆஃபர்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆஃபர் டைமில் நாய்ஸ் வாட்சஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில வாட்சஸ் எல்லாமே வந்து லான்ச் ப்ரைஸோட கம்மியாகவும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் வந்து ரவுண்ட் ஆயிலோட கொஞ்சம் ஒரு பெட்டர் டிஸ்பிளேயோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாய்ஸ் ஃபியூஸ் ப்ளஸ் இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வரும். நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் வீக் கவர் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா பிளாஸ்டிக் பில்டு, லைட் வெயிட்டாக இருக்கும். பட் இந்த வாட்ச் வந்து நமக்கு கொஞ்சம் பில்டு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.